மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஜனதா கட்சி என்றுக்குமே தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் உழைத்த தலைவர்களையும் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களையும் நேசிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரத நரேந்திர மோடி அவர்களும் அதே மாதிரிதான் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட அனைவரையும் பாராட்டுகின்ற ஒரு பாங்கை பெற்றவர். அதே வழியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு இருந்த எல்லா தலைவர்களும் மதித்தவர், தேசத்திற்காக உழைத்தவர். அந்த வகையில் இன்றைக்கு சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் மட்டுமல்ல தேசத்திற்காக அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இந்த நாளில் அவரை வணங்குவதில் நாங்கள் பெருமையாக கொள்கிறோம். இந்த நேரத்தில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் தச்சை கணேசராஜா, பாளையங்கோட்டை சட்டமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய நமது மாப்பிள்ளை சம்சுதீன், எங்களுடைய தமிழ்நாடு தேர்தலுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி மற்றும் அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் மற்றும் சங்கர்லிங்கம், பால் கண்ணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் பல்லவேசம் உள்ளிட்ட அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேர்தல் அறிவிச்சிட்டாலே வாரந்தோறும் மோடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நிதி தான் வருவதில் என்ன உதயநிதி பாவம், அவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியல. ஏன்னா சினிமா ஷூட்டிங்லேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நாட்டில் என்ன நடக்கிறதுங்கிறது உதயநிதிக்கு தெரியவே இல்லை. இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி வந்திருந்து 14 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறாங்க. தூத்துக்குடி 4500 கோடி ஆரம்பிச்சுட்டு போனாங்க. அதன் பிறகு சோனாவால் 1500 கோடி திட்டங்களை கொடுத்துட்டு போனாங்க தமிழ்நாட்டுக்கு. இதுவரையிலும் இந்த கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் தேர்தல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, இன்னைக்கு நடைபெறுகிறது. கடந்த ஓராண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 11 தடவைக்கு மேலாக பாரத நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு போயிருக்கிறார். அவர் மலேசியாவுக்கு போனாலும் சரி தமிழை பற்றி பேசுகிறார், ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழை பற்றி பேசுகிறார், தமிழின் பெருமை நிலைநாட்டுகிறார். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தனியாக ஒரு இருக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். திருக்குறளை கிட்டத்தட்ட பல மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பது உதவி செஞ்சிருக்கிறார். ஆனால் பாவம், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எப்படியாவது இது அவர்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. அதனால் இன்னைக்கு யாரை பற்றி பேசினால் எடுபடும் அப்படின்னு நினைச்சு பேசுறாங்க. ஆனா அது எடுபடாது. தமிழகம் எப்போதுமே வடக்குக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திமுகவுடைய வெற்றியை மக்கள் உறுதி செய்து விட்டார்கள். உண்மையில அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யார் இருக்கான்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடுச்சு. பாலியல் வன்கொடுமை அது திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு போலீஸ் மதிப்புக்குரிய ஸ்டாலின் கண்ட்ரோல் இல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடே திமுகவுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களும் இன்னைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல போய் திமுக ஒதுக்கி வைக்க போறாங்க. நாளைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு கன்னியாகுமரி வருகிறார்கள். அங்கு வேப்பமூடு ஜங்ஷன் பெருந்தலைவர் காமராஜர் சிலையிலிருந்து ரோட் ஷோ ஆரம்பிக்கிறோம். அங்கிருந்து மணிமேடையில் மதிப்புக்குரிய காமராஜர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சிலையிலும் அங்கு அந்த பக்கம், அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஸ்டேடியத்தில் டாக்டர் அம்பேத்கர் சிலை வழியாக பிறகு வடசேரியில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிலையிலே அன்றைக்கு அந்த நாளைய பிரச்சாரத்தை ரோட் ஷோ முடிக்கிறார்கள். புரட்சித் தலைவர் தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ண போறார். விஜய் தென் மாவட்டங்களுக்கு வந்துட்டு போனாரு. இளைஞர்கள் ஓட்டு பெரிய அளவு விஜய்க்கு தான் இருக்கின்ற மாதிரியும் தொடர்ந்து விமர்சனங்கள் சோசியல் அது மக்கள் தான் முடிவு செய்யும். சோசியல் மீடியாவில் எல்லாமே இருக்கு. சீனி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நக்குனா என்னைக்குமே அது இனிக்காது. அதனால இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும், மாற்று அரசு எதுக்கு வரணும். அதாவது தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்தது கிடையாது. இதுவரையிலும் திமுக ஆரம்பித்து கலந்து தொடர்ந்து மறுமுறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது. இந்த முறையும் மறுமுறை ஆட்சிக்கு வராது. அதனால் யார் வந்துட்டு போனாலும் சரி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் நம்முடைய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மக்கள் கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. நிச்சயமாக 2 வயது குழந்தைக்கும் 70 வயது பெண்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு சம்பவம். எதனால்? கஞ்சா போதைப் பொருளை யாராவது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லையே. கஞ்சா போதைப் பொருள், பெத்தம்பட்டின் போன்ற ஆர்கானிக் சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் இன்னைக்கு நாட்டில் நடமாட முடியவில்லை. டாஸ்மாக் கடைகள், சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, மக்களால் தாங்க முடியாத சூழ்நிலை. எல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி முடியும் வரும்.
சாத்தூர்ல நேற்று பெரிய அளவுல இல்லை அது வந்து என்னன்னா ஆமாம் நான் நேற்று போய் பார்த்தேன், ஒருவர் இறந்துருக்கிறாங்க, 4 பேர் கொஞ்சம் படுகாயத்துக்குள்ள இருந்து. தடுக்கிறதுக்கு நிரந்தர தீர்வு ஏதாவது உங்களோட? இல்லை அதாவது என்னன்னா வெம்பக்கோட்டையில் வந்து இந்த குளிரூட்டப்பட்ட தீக்காயத்திற்கான மருத்துவமனை அங்கே தேவைப்படுகிறது. சிவகாசிக்கு போகிறதுனால 3/4 மணி நேரம் அங்கே டிராவலுக்கே தேவைப்படுது. அதுக்கிடையில் உயிரை காப்பாற்ற முடியல. அது ஒன்று. இன்னும் அதற்கென ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து, ஏன்னா ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து, நான் சொல்வது பாரத நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் சேர்ந்தால்தான் இதற்கு ஒரு நல்ல முடிவுகள் வரும். தமிழ்நாடு மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.